தாய்வானிய நிறுவனங்கள் இப்போ உங்களுக்கு நன்றாக தெரியும். ஜப்பானிய நிறுவனங்கள், அதை தொடர்ந்து கொரியன்ஸ் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருந்து வராங்க. இப்போ அடுத்த கட்டமாக தாய்வானிஸ் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், எலக்ட்ரானிக்ஸ் ஈகோசிஸ்டம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதை தாண்டி தோல் அல்லாத காலணிகள், ஸ்னீக்கர்ஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா? இப்போ நைக்கி, ஆடிடாஸ், இதெல்லாம் எல்லா ஸ்னீக்கர்ஸும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த துறையிலேயே நிறைய தாய்வானிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறதுனால அவங்க ஒரு தாய்வான் கிளஸ்டரை எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எனவே அவர்களோட ஒரு அசோசியேஷனோட சேர்ந்து தாய்வானிஸ் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் ஒன்று வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக செய்ய போகிறோம். அதுக்கான அறிவிப்பு தான் இன்றைக்கி வந்துச்சு. பொதுத்துறை நிறுவனங்கள் திமுக ஆட்சி காலத்துல தான் தனியாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு அதிமுக தரப்புன்னு சொல்றாங்க. எங்க கொடுத்தாங்க? அதான் நீங்க பழிச்சு அடிச்சாச்சு. நாங்க அதை தாண்டி உங்களுக்கு என்ன இருக்குன்னு கூட இப்போ நம்ம நிதி அமைச்சர் உடனே கேட்டாரு. இன்னைக்கு அவங்க யார் கூட கை கோத்துட்டு நிற்கிறாங்க? அதிமுக அது பாஜகவோட கை கோத்துட்டு நிற்கிறாங்க. அதனால உடனடியாக நிதி அமைச்சர் கேட்டார். பட் அவங்களோட கொறடாவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார், சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். அப்படியே இருப்பார் என்று நம்புவோம், பார்ப்போம். திமுக அரசு அமைஞ்ச பிறகு 10 லட்சம் கோடி அளவுக்கான முதலீடுகள் ஆமா 10,24,000 கோடி, ஏறத்தாழ 32 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் அளவுக்கு அந்த எம்ஓஎஸ்லாம் சைன் பண்ணணும். ஒரு எம்ஓஐ சைன் பண்ணும்போது தான் முதல்ல வந்து எம்ஓஐ சைன் பண்ண பிறகு அவன் பலகட்ட அப்ளிகேஷன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நிலத்தை வாங்கணும். சில பேர் ரெண்டல் இதில் போவாங்க. அதற்கு பிறகு கிளியரன்ஸஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணணும். அந்த கிளியரன்ஸ் எல்லாம் பண்ண பிறகு படிப்படியாக அவங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறது லேண்ட். ஒரு லேண்டை வாங்கிட்டு ஒருத்தர் சும்மா உட்காரக்கு போகிறதில்ல இல்லையா? ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லேண்டோ இல்லை ஒரு ரெண்டல் அக்காமிஷோ ஏதோ ஒன்று எடுத்துட்டாங்கன்னா ஓகே, அதுலேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கணக்கு பண்ணலாம். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட வராது தான் 2015 ஜிம்லையும் சரி 2019 ஜிம்லையும் நிறைய நடந்துச்சு. அது நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல வேணாம். சட்டமன்றத்தில் அது சும்மா திருப்பி வாக்குவாதமாக தான் போகுமே தவிர அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால தான் அதுக்குள்ளே டீட்டெயிலாக போகல. 15 ரொம்ப மோசமாக இருந்துச்சு. 19 வந்து ஓரளவுக்கு நாமும் அவங்களுக்கு வந்து ஃபேராக இருக்கணும். ஏன்னா 19 வந்த பிறகு 20 வந்து கோவிட் வந்துடுச்சு. அதனால் அவங்க கொண்டு வந்த அந்த திட்டத்தையும் அதை ஃபுல்லாத்தையும் கிளியர் பண்ண பிறகு கூட 36.23% தான் அவங்களோட இதை வந்துச்சு. நாங்களே முயற்சி பண்ணி அவங்க போட்டதாக சொன்ன எம்ஓஇசியும் நமது தலைவரோட ஆட்சி தான் அதையும் வந்து சரி செஞ்சிச்சு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம் 36% அதில் கிளியர் பண்ணியிருக்கோம். இன்னமும் மீண்டும் அவங்க போட்டவங்க கிட்டலாம் கேட்டுட்ருக்கோம். சில பேர் வராங்க, சில பேர் இன்னும் வரல. பட் ஆனால் நம்ம கன்வர்ஷன் ரேட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் போட்ட கன்வர்ஷன் ரேட்டில் ஏறத்தாழ போன முறை சொல்லியிருந்தேன் 50% பண்ணினா உலகம் ஃபுல்லாக சரி, இந்தியா ஃபுல்லாக சரி, ஒரு 25 to 30% தான் கன்வர்ஷன் ரேட் எப்பவுமே இருக்கும். 50% வந்தால் சூப்பர்னு சொன்னாங்க. அதான் ஜிம்மில் சொன்னாங்க. இப்போ நாங்களும் ஜிம்மில் சொன்னால் 50 இல்லை 60% நிச்சயமாக ட்ரை பண்ணுவோம் சொன்னோம். அதை சென்ற ஆண்டே அதை அச்சீவ் பண்ணோம். சென்ற ஆண்டே இதே மாதிரி இந்த நம்ம மானிய கோரிக்கையில் நான் சொல்லியிருந்தேன். நான் போய் அது தலைவர்கிட்ட சொன்ன உடனே அவர் டக்குன்னு பாராட்டுறதை தாண்டி 70 எப்போ பண்ணுவேன்னு கேட்டார். அதனால தான் இன்னைக்கு ரொம்ப ஓராண்டாக ரொம்ப கடினமாக முயற்சித்து இன்னைக்கு 72% இன்று எட்டி இருக்கிறோம். நிச்சயமாக சொல்கிறேன், தலைவர் வந்து ஜிம்மில் சொன்னார், ராஜா வந்து பாஸ் ஆகிட்டான் ஜிம் நடத்தி அப்படின்னு சொன்னார். பாஸ் மார்க் வாங்குகிற பசங்க தலைவரோட பிள்ளைங்களில் நாங்கள் நிச்சயமாக டிஸ்டிங்ஷன் வாங்குவோம். நிச்சயமாக டிஸ்டிங்ஷன் வாங்குற அளவுக்கு 80% தாண்டுற அளவுக்கு உழைத்து நிச்சயமாக அந்த கன்வர்ஷன் ரேட்டை கொண்டு வந்து நிறுத்துவோம். ஏன்னா நம்ம சைன் பண்ணதெல்லாம் உண்மையாக வரணும். இது மட்டும் தயவு செஞ்சு நல்லா நோட் பண்ணுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து திராவிட நாயகன் அவர்களின் கவர்மெண்ட் ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைலில் இயங்கிட்டு இருக்கு. நம்ம சும்மா போகிறவங்ககிட்டலாம் கையெழுத்தெல்லாம் போடுறது. நம்ம உங்ககிட்ட ஊடக நம்பர்கிட்ட வந்து இன்றைக்கி 10,000 கோடி வாங்கிட்டோம், நாங்கள் 20,000 கோடி முதலீடு வாங்கிட்டோம் அப்படின்றலாம் சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் பண்ணல. ஏன்னா ஒரு வாக்கை கொடுத்தால் அது சரியாக நிரூபிக்க வேண்டும், அது சரியாக இருக்க வேண்டும், அது வேலை வாய்ப்புகளாக மாற வேண்டும்ன்றது தலைவர் ரொம்ப கிளியராக இருக்கு, முதலமைச்சர் ரொம்ப கிளியராக இருக்கார். அதனால் முதலமைச்சர் அவர்கள்கிட்ட பணிபுரியும் நாங்கள், எங்களை போன்ற எல்லோரும் அவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அது நடக்கலைன்னா நான் சரி அது மீடியா கிட்ட சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணவே முடியாது. ஏன்னா அவர்கிட்ட பதில் சொல்ல முடியாது நாங்கள் முதல்ல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவர். அதை பொறுத்த வரைக்கும் எனவே முதலமைச்சர்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னால் நிச்சயமாக நடந்தாகணும். தமிழ்நாடு கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணால் அது நிச்சயமாக நடக்கும். அதன் மூலம் அதுக்கிட்ட நம்ம உறுதி செய்திருக்கும் அந்த இன்சென்டிவ் பேக்கேஜ் இருக்கு இல்லையா, இதுதான் எல்லா நிறுவனங்களுக்கும் முக்கியம். வேற எந்த மாநிலமும் இன்சென்டிவ் பேக்கேஜை சரியாக கொடுக்குறதில்ல. நாம மட்டும் தான் சரியாக கொடுக்குறோம். ஏன்னா நாம மட்டும் தான் முயன்றதை சொல்கிறோம். எங்களால் இவ்வளோதான்ப்பா கொடுக்க முடியும், வான்னா வா அப்படின்றத சொல்கிறோம். ஏன்னா இங்கே டேலண்ட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்கு நம்ம தேவை. இந்த மாதிரி ஆட்கள் வேற எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க. ஆகவே தான் நம்ம ரொம்ப இறங்கி போயெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பண்ண தேவையில்லை. நல்லா பிடித்து சரியான முறையில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் தேவையோ அதுவும் எங்கே வருதோ
எங்கே இப்போ வின்ஃபாஸ்ட் வந்து அங்கே வரணும் அப்போனா ஓகே அப்படின்னு நாங்கள் சொல்லி தான் நாங்கள் இன்சென்டிவ் பேக்கேஜ் கொடுத்தோம். நீ வா தூத்துக்குடிக்கு வான்னு சொல்லி தூத்துக்குடிக்கு வர பிறகு இப்போ பாருங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலிலாம் எவ்வளோ ஒரு பெரிய பூம் வரப்போது பாருங்கள். எனவே இப்படி தேடி தேடி முதலீடுகளை கொண்டு வரும். வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஏஎஸ்ஐ டேட்டா ஒன்று சொல்லியிருந்தால் 27 லட்சம் பேர் இன்று நம்ம தொழிற்சாலைகளை வேலை செய்கிறார்கள். புதிய வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 3 லட்சம் வேலைவாய்ப்புகளுக்கு ஏற்கனவே புதுசாக வந்த எம்ஓஇஸில் மட்டுமே கன்வெர்ட் ஆகிடுச்சு டைரக்ட். அப்புறம் நீங்கள் இன்டைரக்ட் கேர் பண்ணிங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த தகவல்கள்லாம் ஒரு நிறுவனத்தினும் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நான் கன்வர்ஷன் ரேட்னு பார்த்தீங்கன்னா நிலத்தை வாங்கியவர்களும் சரி அதற்கு மேலே இருக்கவங்க எல்லாம் அது சில பேர் கமர்ஷியல் ப்ரொடக்ஷனே முடிச்சிட்டாங்க தமிழ்நாட்டை. ஏன்னா அந்த அளவுக்கு வேகத்தில் இந்த தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இயங்குது. அந்த கன்வர்ஷன் ரேட் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கன்வர்ஷன் ரேட் ஏற்கனவே சொன்ன மாதிரி 70% தாண்டிட்டோம். ஓவரால் அந்த 897 எம்ஓஎஸ்லேயும் மிகப்பெரிய கன்வர்ஷன் ரேட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.